திருத்துறையூர் சிவன் ஆலயம் ரொம்ப பழமையான கோயிலாங்க. இப்போ தான் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கவே அபூர்வமாக இருக்குது. சிவலோக நாயகி அம்மன் சன்னதி. இன்னும் கோயில் திறக்கலை. அம்பாள் தெரியறாளா தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோயில். ரொம்ப பழமையான கோயில் சொன்னாங்க. எல்லாமே இப்போ தான் புதுப்பிச்சு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பன்ருட்டி கிட்ட இருக்குங்க இந்த கோயில். கரெக்டாக விழுப்புரத்துலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த கோயிலுக்கு. இப்போ நாங்கள் வந்ததை பார்த்தோம், குடியாத்துலேருந்து வரணும். இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பார்த்தோன்னா விழுப்புரம் சைடில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. அது இந்த முருகர் சன்னதிங்க. அப்பா முருக பெருமானி சுப்பிரமணியர் சன்னதி. முருகரை எல்லாரும் பார்த்துக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். கோயிலோடு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக நல்ல நிறைவோடு குழந்தை குட்டிங்களோடு நல்லபடியாக இருக்கணும். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகன் அரோகரா, பழமுதி சோழ முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. இவர் தாங்க ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. எல்லோரும் நல்லபடியாக வழிபட்டுங்க. ஸ்ரீ ஆதிகேச பெருமாள் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி. ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி அருமையாக இருக்குது. அடுத்தது நிறைய விசேஷம் போல் இருக்குங்க இந்த கோயிலில். அருள்மிகு சிவலோக நாயகி சமேத சிஷ்ட குருநாத சுவாமி, திருத்துறையூர் பன்ருட்டி வட்டங்க. அது கடலூர் மாவட்டம். நான் விழுப்புரம்னு சொல்லிட்டேன், ஏன்னா நான் ஹைவேஸில் விழுப்புரம் தாண்டி தான் வந்தது, அதனால் விழுப்புரம் கிட்டன்ட்டேன். ஆனால் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டங்க, திருத்துறையூர். இந்த கோயில் இங்கே நிறைய விசேஷம் போலங்க இந்த கோயிலில். வா, சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப பழமையான கோயில் போல் இருக்குது, ஆனால் ரொம்ப அருமையாக இப்போ தான் புதுசாக எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம விநாயகர் பெருமானை பார்க்க போகிறோம். விநாயகர் சன்னதி. அப்பா விநாயகர் பெருமானே, நீங்கள் அப்பா காப்பாற்றணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தில் நோய் நொடி விட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைப்பா பிள்ளையாரப்பா. அடுத்து என்ன கோயில் இது? சிவன் ஒன்று போட்டிருக்கு. ஓம் நம சிவாய. பீமலிங்கம், பீமலிங்கம் போட்டிருக்குங்க. என்னன்னு தெரில, இவரோட ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக விய மாட்டுறது, கிளியராக தெரிய மாட்டுறது. சரி, அடுத்த ஃபோட்டோ பார்ப்போமா? இவரும் வந்து ஸ்ரீ ராமலிங்கம். அப்புறம் ஐயப்பன் சன்னதின்னு போட்டிருக்குங்க, ஆனால் வந்து நடை சாத்திட்ருக்காங்க. சரி, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு காமிச்சது வரைக்கும் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஊர்லேயே இருப்பீங்க, நிறைய பேர் வந்து வயசானவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போயிட்டு எல்லாம் பார்க்க முடியாது, கஷ்டம். அவங்களுக்காகவே தான் இந்த வீடெல்லாம் நான் எடுத்து போடுறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 4 பேர் நல்லது செய்கிறோம். சிலர் வந்து மூலஸ்தானம்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. அது அனாவசியமாக போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து அது தேவையில்லாத ஒரு இஷ்யூ மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் எது நம்மளுக்கு வந்து எடுக்குன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நந்திகேஸ்வரர், திருத்துறை, ஓம் நம சிவாய, உபயம் ராணி பிரீதி ரவிச்சந்திரன். நம சிவாய நம சிவாய நம சிவாய.
சாமியே சரியா நமக்கு தெரில. வாப்பா வா, எவ்வளோ பெரிய ஆலயங்க, எவ்வளோ பெரிய ஆலயம் போயிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இருக்குது, ஒவ்வொரு சன்னதி இருக்குங்க. ஸ்ரீ துர்கை அம்மன் சன்னதி. துர்கை அம்மனுக்கு தனியாக ஒரு சின்னதாக அழகாக சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க. அம்மா துர்கை அம்மா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவ இந்த துர்கை அம்மா. ஒவ்வொரு ஊர்லேயும் துர்கை அம்மன் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வெள்ளிக்கிழமைனா வந்து துர்கைக்கு வந்து ராகுல பூஜை பண்ணுறாங்க. உண்மையிலே அது ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. இந்த ஊரில் இந்த அம்மா துர்கை அம்மா இருக்கா. நீங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து எலுமிச்சை விளக்கு ஏற்றுவாங்க நிறைய பேர். நான் கூட ஏற்றிருக்கேன். நல்லதுங்க, அது ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு நல்லது, நம்மளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அப்பா இவர் யார்? சண்டிகேஸ்வரருங்க, சண்டிகேஸ்வரர் சுவாமி. ஸ்ரீ பிரம்மா 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 நம்ம தலையெழுத்தியை மாற்றக்கூடியவர் பிரம்மா. பிரம்மாக்கோட ஒரு கோயில் இருக்குது திருப்பட்டூர்ன்ட்டு, ரொம்ப விசேஷம். அங்கே தனி கோயிலே இருக்குது பிரம்மாவுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா யாகசாலை இது மூடிட்டுருக்காங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு வந்து தனியாக ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. நவகிரக சந்நிதின்ட்டு நல்லா ஒரு கோயில் மாதிரியே இருக்குங்க. சின்னதாக கோயில் பண்ணியிருக்காங்க. உள்ள தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம். சனீஸ்வரர் கோயில் நல்லாயிருக்கு. பார்த்திங்களா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக மார்பிள்ஸ் தானா, நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. கோயில் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்பா எவ்வளோ ஹைட்டில் அருமையாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களா பைரவருக்கு சன்னதி. அடேங்கப்பா, ஜெய் கால் பைரவைக்கு நமோ நமக. பைரவா பைரவாய நமோ நமக நமோ நமக நமோ நம. ஓம் ஸ்ரீ நமசிவாய நமசிவாய நமசிவாய. சூரிய பிரகநாதா அம்மா சுவாமி நமசிவாய நமசிவாய நமசி. ரொம்ப அருமையாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய கோவில் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஐயர் இப்போ தான் வராரு. கரெக்டாக 5 மணிக்கு திறப்போன்னு சொன்னாங்க. இப்போ தான் வராரு. சரி நம்ம போயிட்டு சாமியை வழிபடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். இங்கே பார்த்தீங்களா தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோ பெருசாக அழகாக கட்டியிருக்காங்க. வியாழக்கிழமைனா எங்கள் பூஜை நடக்கும் போல். சூப்பர் சூப்பர், அருமையாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோயில். எல்லா சாமியும் இருக்குங்க.